அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீங்க? சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும். சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? வடிவேலுவின் கைப்பிள்ளை கதாபாத்திரமாக உருமாறிய டொனால்ட் ட்ரம்ப் எதிரிகளால் அடையாளமே காண முடியாது என்று அமெரிக்காவால் பெருமை பேசப்பட்டு வந்த F-35 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி ஈரான் அதிர்ச்சி கொடுத்தது. அதைத் தொடர்ந்து தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி அருகே A-10 தண்டர்போல்ட் எனப்படும் போர்க்கால தாக்குதலுக்கு பயன்படுத்தும் போர் விமானத்தை வெள்ளிக்கிழமை ஈரான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதனை அமெரிக்கா தரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் ராணுவ நடவடிக்கைகள் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரண்டு தரப்பிலும் தொடரும் புதிய தாக்குதல்கள் கவலையை அதிகரித்துள்ளன. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், போர் சூழல் என்றால் அப்படித்தான் இருக்கும். புதிய பதற்றங்களால் அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று பதிலளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது மற்றொரு விமானியை தேடுவது தொடர்பான தகவல் எதையும் குறிப்பிடாத ட்ரம்ப் இது தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுவது குறித்து கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இதனிடையே A-10 தண்டர்போல்ட் விமானத்திலிருந்து தப்பிய இரண்டாவது வீரரை தேடி ராணுவத்திடம் ஒப்படைத்தால் உள்ளூர் மக்களுக்கு பரிசளிக்கப்படும் என்றும் ஈரான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதே நேரம் ஒருவேளை அவரை பிடித்தால் அவர் மீது எந்தவித தாக்குதலையும் நடத்தக்கூடாது எனவும் ஈரான் ராணுவம் மனிதாபிமான அறிவுரைகளை வழங்கியுள்ளது.